நான் டெய்லியுமே அதிகமான எஃபர்ட் போட்டு பண்றேன், ஆனா அந்த ஒரு விஷயத்துல சக்சஸே வரலன்னு ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி என்னோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ஊர்ல ஒரு பறவையும் ஒரு எறும்பும் வந்து பேசிட்டு இருந்துச்சான். அப்ப அந்த ஒரு பறவை கேட்டுச்சான் எறும்பு கிட்ட, யாரு ஃபர்ஸ்ட் நம்ம ஊர்ல இருக்க மலைக்கு மேல போறாங்கன்னு பாப்போமான்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த எறும்பு சொன்னிச்சான், பாப்போமா, நான் ரெடி, நீ ரெடியா அப்படின்ற மாதிரி கேட்டுச்சான். உடனே வந்து அந்த பறவை கேட்டுச்சான், இப்பவே போட்டி ஆரம்பிச்சிடலாமான்னு. உடனே அந்த எறும்பு சொன்னிச்சான், ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போட்டி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த பறவை ரொம்ப ரொம்ப சுலபமாகவும் அந்த ஒரு பறவை அந்த மலையோட உச்சிக்கு மேல போயிடுச்சான். உச்சிக்கு போனது மட்டும் இல்லாம அந்த எறும்பு கீழே அப்பதான் மலையிலேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பறவை வந்து எறும்பு கிட்ட வந்து, நான் மலைக்கு போயிட்டு திருப்பி கீழே வந்துட்டேன், நீ இப்பதான் இங்க போயிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டுச்சான். சரி சரி, நீ மேலே போயிட்டே இரு, எனக்கு நிறைய வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பறவை வந்து போயிருச்சான். ஆனா அந்த எறும்பு வந்து அவன் சக்சஸ் ஆகிட்டான், ஆனால் நம்ம சக்சஸ் ஆகலையேன்னு சொல்லிட்டு எந்த ஒரு முயற்சியும் கைவிடாம அதோட முயற்சிகளை இன்னும் அதிகமான எஃபர்ட்டை போட்டு அந்த எறும்பு ஒரு நாள் வந்து அந்த ஒரு மலைக்கு மேல போய் உட்காந்துருச்சான். அந்த பறவை யதார்த்தமா அங்கிட்டு வந்த பறவை அந்த ஒரு எறும்பை பார்த்து, பரவாயில்லையே நீயுமே மலைக்கு மேல வந்துட்டே அப்படின்னு வந்து சொன்னிச்சான். அதுக்கு அந்த எறும்பு சொன்னிச்சான், வெற்றின்றது உனக்கு மட்டும் வராது, எல்லாத்துக்குமே வெற்றின்றது வரும், ஆனா உனக்கு ரொம்ப சீக்கிரமா வந்துருச்சு, எனக்கு கொஞ்சம் லேட்டா வந்துச்சு, அவ்வளவுதான் வித்தியாசம். இதே மாதிரி தாங்க வாழ்க்கையிலுமே நீங்க எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நீங்க போடுற எஃபர்ட்டை விடவே கூடாது. கண்டிப்பா வெற்றி கிடைக்கும், ஆனா மற்றவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா கிடைச்சிச்சுன்னா நமக்கு கொஞ்சம் லேட்டா கிடைக்கும், அவ்வளவுதாங்க வித்தியாசம். இந்த ஒரு ஸ்டோரியை எஃபர்ட் போட்டு சக்சஸ் கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நீங்க இந்த ஸ்டோரி பத்தி நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.